வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலா கண் முழிச்சிட்டாளா? இல்ல விஜய், ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டு இருக்கு. நிலா, உனக்கு ஒண்ணுனா அம்மாவால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? ஒரு மாதிரி ஆயிடுற. எப்ப கூட நீ கண்ணு மூடி படுத்திருக்கிறத என்னால பார்க்க முடியல. எல்லாருக்கும் உயிர் உடம்புக்குள்ள இருக்கும்னா, ஆனா என் உயிர் வெளியில ரூபத்துலதான் இருக்கு. நீ எதுக்கும் எப்பவும் பயப்படவே கூடாது. அம்மா உன்னை தைரியமா தான் வளர்க்கறதா நான் நம்புறேன். நீ பயந்ததுனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நீ பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நீ அம்மாவை நினைச்சுக்கோ, சரியா? ஃபீல் பண்ணாத விஜய், நீ இருக்கிற வரைக்கும் நிலாவுக்கு எப்பவும் எதுவும் ஆகாது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பையனோட அப்பா நிலாவை பார்க்க வந்தாரு. யாரு? கவினோட அப்பாவா? ஆமா, நான் விடலையே. நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் விட்டேன். என்ன சார் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, அவனாலதான் இப்படி ஆச்சுன்னு தாட் புட்டு கத்தி விட்டுட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்ல முடியும்? சாரி மேடம்னு அமைதியா பேசிட்டு கிளம்பிட்டாரு. சின்ன பசங்க அப்படிதான் சண்டை போட்டுப்பாங்க. பெரியவங்க நம்ம தான் கண்டிச்சு வளர்க்கணும். அந்த ஆளை பார்த்த வரைக்கும் அவங்க பையனை கண்டிஷன் பண்ணி வளர்க்குற அப்பா மாதிரியே தெரியல. ஒரே பையன் நினைக்கிறேன், அதான் ஓவர் செல்லம் போல. அப்படியே ஆத்திரமா வந்துச்சு எனக்கு. இஷ்டத்துக்குன்னு பேசிட்டேன். சரி விடு பிரியா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் அந்த ஆளு இன்னொரு விஷயம் சொன்னாரு. அதுக்கு எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளவுன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் கட்டுறேன்னு சொன்னாரு. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கிளம்புங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அவரை திட்டி என்ன பண்றது? எல்லாம் அந்த பையனோட அம்மாவை சொல்லணும். அவனோட அம்மாவால தான் இது எல்லாத்துக்குமே காரணம். மகன் கேட்டான்னு சொல்லி அவங்க தான் மாஸ்க் போட்டு நிலவ பயமுறுத்திருக்காங்க. சரியான அறிவுக்கட்ட ஜென்மமா இருக்கும் போல. நான் உள்ள வரும்போது அந்த சின்ன பையனோட குள்ளச்சியா காரிடர்ல உட்காந்துட்டு இருந்தாளே, அவளாவ? ச்சே, நான் கூட வேற யாரோன்னு நினைச்சு விட்டுட்டேன். எங்க இருக்காளா அவ? விடு பிரியா, அவங்க நேரம் கிளம்பிருப்பாங்க. புள்ளைங்க தப்பு பண்ணா தட்டி கேட்டு திருத்த நினைக்கிறவங்க தான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும். ஆனா இங்க என்னடானா, புள்ளையோட சேர்ந்து அம்மாவும் சேர்ந்து சேட்டை பண்றாங்க. ஒரு அம்மா ஒரு பையனை இப்படி எல்லாம் வளர்க்கறத பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிலா, நிலா, என் செல்லமே. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ அழாதம்மா. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன்டா. இப்பதான் எனக்கு போன உயிரே வந்த மாதிரி இருக்கு. மை ஸ்ட்ராங் அம்மா. என் கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது. ஸ்மைல் ஸ்மைல் மா, ப்ளீஸ். இப்பதான் உன் ஃபேஸ் அழகா இருக்கு. மேடம், இன்னும் 15 மினிட்ஸ்ல டாக்டர் பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்சார்ஜ் சம்மரோட சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம்.